ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைய தெரிஞ்சு கொள்ள போகிறது வரலாறு, அவர்களுடைய வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஷியா அப்படின்னா என்ன கருத்து? குழு, ஆதரவாளர் குழு. ஆதரவாளர் குழு என்றதுதான் ஷியா அப்படி என்று சொல்கிற அர்த்தம். ஷியாத்து அலி, ஷியாத்து அலி என்ற அலியின் ஆதரவாளர்கள், ஷியாத்து அலி அலியுடைய ஆதரவாளர்கள் அப்படின்றது. அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த குர்ஆன் என்ன செய்றான்? யூஸ் பண்ணுறான். ஹாதா மின் ஷியாத்திஹி வ ஹாதா மின் அதுவி. அந்த எகிப்தில் ஒரு மனிதர் ஹெல்ப் கேட்குறாரு மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட. அந்த நேரத்தில் சொல்கிறான் ஹாதா மின் ஷியாத்தி, இவர் அவருடைய ஷியாவில் உள்ளவர். அப்படின்னா என்ன? அவருடைய குழுவில் உள்ளவர். இவர் அவருடைய எதிரி குழுவில் உள்ளவர். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஷியான்னு சொல்கிறான். அதே போல் குர்ஆனில் அதாவது வலா தகூனு மினல் முஷ்ரிகீன மினல்லதீன ஃபர்ரகூ தீனஹும் வ கானூ ஷியஅன். நீங்கள் அதாவது பிரிந்து போய் தங்களுக்குள்ள பல குழுக்களாக ஆகிய காவிர்களில் நீங்கள் ஆகிவிடாதீர்கள், முஷ்ரிக்களில் ஆகிவிடாதீர்கள் என்ற அந்த குழுக்கள் என்ற வார்த்தைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது குர்ஆனில் ஷியான். அப்போ ஷியான்னு சொல்கிற ஆதரவாளர் குழுன்றது அந்த சொல்லு தவறான ஒரு சொல்லு அல்ல. அந்த சொல்லு ஹவாரிஜ் என்ற சொல்லும் தவறான ஒரு சொல்லு அல்ல. அதே மாதிரி இந்த ஷியான்ற சொல்லும் தவறான ஒரு சொல்லு அல்ல. இப்போ பிரச்சனை நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு வச்சுக்கிற பேர் அது அவர்களை அடையாளப்படுத்த வச்சுக்கிற பேர் ஷியாக்கள் என்ற பேர். ஷியாக்கள் என்று நம்ம இப்போ சொல்கிற நேரத்தில் அதில் உள்ள எல்லா பிரிவையும் என்ன செய்யும்? குறிக்கும். ஷியா அப்படி என்று சொன்னால் ஷியாக்களுக்குள்ள ஷியாக்களை அங்கீகரிக்காத சில பிரிவுகள் இருக்குமே, இவன் ஷியா அல்ல அப்படின்னு ஷியாக்களை தள்ளுவாங்களே, அவங்களும் என்ன செய்வாங்க? எப்படி முஸ்லாத்துக்கு வெளியில் உள்ளவர்கள் காதியானையும் முஸ்லீமாக பார்ப்பாங்களோ, ஷியால ராஃபிதாக்களையும் முஸ்லீமாக பார்ப்பாங்களோ, அது மாதிரி நாங்களே என்ன செய்வோம்? அவர்களை ஷியானா ஷியா தான், அந்த பிரிவுக்குள்ளே உள்ளவர்கள் தான் என்று தான் நம்ம பார்ப்போம். ரைட். ஷியாக்கள் அவருடைய தோற்றம் எந்த காலத்தில் ஆரம்பிக்குது? அலிரலியல்லாஹு காலத்தில் உத்தியோகபூர்வமாக, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் தான் அதனுடைய தம்ஹீத், அதுக்கான அதாவது கிரவுண்ட் வேலைகளை என்ன செஞ்சது? நடந்தது. அதுதான் உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு எதிராக சிந்தனை வளர்த்தவர்களில் மிக முக்கியமான பங்களிப்பு முக்கியமான ஒருத்தருக்கு இருந்துச்சு. அப்துல்லாஹ் இப்னு சபா. அப்துல்லாஹ் இப்னு சபா, இப்னு சபா அப்படின்னு சொல்வார்கள். இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா தான் இந்த தோற்றத்துடைய பின்னணி. அப்துல்லாஹ் இப்னு சபா தான் இந்த தோற்றத்துடைய பின்னணி. இப்போ அப்துல்லாஹ் இப்னு சபா தான் இதை தஅசீஸ் பண்ணுறான். உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு எதிரான அந்த சிந்தனைகளை உருவாக்கி அப்துல்லாஹ் இப்னு சபா என்ன செய்கிறான்? இதை பண்ணுறான். இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா பொறுத்த வரைக்கும் வரலாற்றில் இன்றைய காலப்பகுதியில் இவருடைய ஹக்கீக்கத்தை பற்றி, அதாவது இவருடைய இருப்பை பற்றி பல விமர்சனங்களை வரலாற்று ஆசிரியர்கள் ஒவ்வொரு நோக்கத்தில் உருவாக்குறாங்க. ஒரு சிலர் அப்துல்லாஹ் இப்னு சபா ஹியால், ஒரு வெறும் கற்பனை, அப்படி ஒருவர் வரலாற்றில் என்ன செய்யலை, இருக்கல்ல, இது ஷியா சுன்னா பிரிவை ஏற்படுத்துவதற்காக அப்துல்லாஹ் இப்னு சபா என்ற ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க? பிரச்சாரம் செய்து அது இல்லை இடத்துக்கு புத்தகமெல்லாம் என்ன செய்கிறாங்க? போடுறாங்க. ஷியாக்களும் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா அப்துல்லாஹ் இப்னு சபா என்ற ஒருத்தனை என்ன செய்யலை, வரலாற்றில் இருக்கல்ல எங்கள் மீது. ஏன்னா அப்துல்லாஹ் இப்னு சபா அஸ்ல யூதன். அப்துல்லாஹ் இப்னு சபா அஸ்ல யூதன். அப்போ யூத கொள்கை தான் ஷியா கொள்கையுடைய அதாவது மூலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்பதனால அப்துல்லாஹ் இப்னு சபா ஒத்தனை இருக்கல அப்படின்றதுக்காக சொல்லுவார்கள். இதை ஒரு குறிப்பாக என்ன செஞ்சுக்கங்க, வச்சுக்கோங்க. இரண்டாவது, அப்துல்லாஹ் இப்னு சபா இருந்தார் என்பதை நிரூபிக்கக்கூடிய அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய ஆய்வாளர்கள் அப்துல்லாஹ் இப்னு சபா ஹகீகத்துல் லா ஹியால் என்ற புத்தகம் வந்துச்சு. அப்துல்லாஹ் இப்னு சபா ஹகீகா, யதார்த்தம், உண்மை, கற்பனை கிடையாது என்பதை ஷியாக்களுடைய நூல்களில் இருந்தே நிரூபித்த புத்தகம். ஷியாக்களுடைய நூல்கள் இருந்தே நிரூபித்த புத்தகம். ஷியாக்கள் எப்படி என்று சொன்னால் இல்லை இல்லைன்னு எதெல்லாம் மறுக்கிறாங்களோ அதெல்லாம் பட்டவர்த்தனமாக தெளிவாக வெளியே விளங்குற அளவுக்கு தான் அந்த குரூப் இருக்குது. இப்போ மறைச்சா இல்லைன்னு அப்படி இல்லை, பெரும்பாலும் 199% அவர்கள் மிக தெளிவாக அவங்களோட புத்தகங்கள் அவங்களோட வழிகேடுகளை தெளிவாக என்ன செஞ்சுக்கிறாங்க, எழுதிக்கிறாங்க. இதனால் புர்ஹான் அதை கொண்டு வந்தது காரணம் அதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 கிதாபை கொண்டு வந்தீங்கன்னா 45 நிமிஷத்துக்கு சரியா. இந்த புத்தகம் என்னன்னு சொன்னால், அதாவது புர்ஹான் என்ற இணையதளம், அதாவது alburhan.com, இதில் நீங்கள் போனீங்கன்னா alburhan.com மிக முக்கியமான ஒரு இணையதளம். தெளிவாக அவர்களுடைய புத்தகங்களை ஸ்கேன் பண்ணி எடுத்து போடுவாங்க. இந்த புத்தகம் ஸ்கேன் எல்லாமே ஸ்கேன் பேப்பரை வச்சு அடித்தது. அதாவது இந்த புத்தகத்தை நீங்கள் பெறட்டீங்கன்னு சொன்னால் அவங்களோட புக் என்ன செஞ்சிருக்கும், இல்லை ஸ்கேன் பண்ணப்பட்டு ஒவ்வொரு பக்கத்திலையும் ஆதாரம் என்ன செஞ்சு ஹைலைட் பண்ணப்பட்டு அவங்களுடைய புக்கிலேருந்து பிரிண்ட் பண்ணப்பட்டு அந்த புக்குடைய முன் அட்டை எப்படி இருக்கும், அந்த புக்குடைய பகுதி என்ன இருக்கும், அவங்களுடைய எழுத்து ஸ்கேன் பண்ணப்பட்டு அப்படி என்ன செஞ்சிருக்கும், போடப்பட்டிருக்கும். இந்த புக்கு அப்படி டோட்டல் புக்கும் அப்படி தான். இந்த டோட்டல் புக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி என்ன அவர்களுடைய அந்த புக்கில் இருந்து பிரதி எடுத்த புத்தகம் தான் இதெல்லாம். இந்த புக்கு அப்படி போட்டு இலவசமாக கொடுத்தாங்க. நம்மளுக்கு இலவசமாக தான் கலங்கிட்டா இலவசமாக தான் கொடுத்தேன். இப்போ கட்டுக்கதையெல்லாம் சொல்ல இல்லாத நீ இதில் பக்கம் போட்டிருக்கி, பாகம் போட்டிருக்கி மட்டுமல்ல, ஸ்கேன் பேஜ் என்னது போட்டிருக்கு, ஸ்கேன் பண்ணப்பட்டிருக்கு. புக்குடைய கவர் உனக்கு தெரியாட்டி புக்குடைய அந்த முன்பக்கம் உதாரணமாக புக்குடைய முன்னாட்டை எப்படி இருக்கும், இந்த இது அந்த புக்கு என்ன செஞ்சுக்கிது போடப்பட்டு ஒவ்வொருடைய புக்குடைய முன்னாட்டை எந்த பக்கத்தை எடுத்தாலும் சரி
இதில் எந்த பகுதி வழிகேடுன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது, அதுக்கு அண்டர்லைன் பண்ணிப்பாங்க. வணங்கிட்டா அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதே போல் இந்த புத்தகம் வந்து இப்போ இது வந்து புர்ஹான் என்ற இணையதளத்தால் போட்டது, உங்களுக்கு ஃப்ரீயாலாம் என்ன செய்யலாம் எடுக்கலாம். இன்னும் புர்ஹான் வெப்சைட்டில் அது அப்படியே இருக்குது. இந்த புத்தகம் வந்து அகாயிது ஷியா அல் இஸ்னை அஷரியா சுஆல் வ ஜவாப்னு இமாம் ஷேக் அப்துல் ரஹ்மான் அஷத்ரிட இந்த நூல் வந்து அதாவது ஒரு நல்ல ஒரு நூல், இலவசமாக இதுவும் கொடுத்தாங்க. இதில் என்ன அப்படின்னு சொன்னால் நவீன ஷியாக்களை பற்றிய கேள்விகள் என்ன செய்யுது அப்படியே. ஏன்னா ஷியாக்களோட ஒரு இன்றைக்கு சில சுன்னிகள் என்ன சொல்லுவாங்கடா, அது பழைய கால ஷியா தான், அப்படி இந்த கால ஷியாக்கள் என்னது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய அமைப்பில் இலவசமாக கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம். இது இப்போ என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது. சரியா? இப்போ என்னடா ஒரு 3-4 பிரதிக்கின்றேன். இப்போ இதில் வந்து இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெளிவாக, இது ரெண்டு நான் சொன்னதுக்கான இதுதான் புத்தகம் இல்லை, மாஷா அல்லாஹ் நிறைய புத்தகங்கள் அவரை பற்றி, அதாவது அவங்க கௌமுன் மக்ஷூஃப், அவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் மிக தெளிவாக என்ன செய்யுது இருக்கக்கூடிய ஒரு சமூகம். சும்மா எல்லாம் இல்லை, மிக தெளிவாக. ஆனால் இல்லாத மாதிரியே என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அதனால தான் அந்த சமுதாயம் தக்கியா என்கின்ற ஒன்றை உருவாக்கினாங்க. தக்கியாண்ட என்ன, அதாவது மறைச்சிக்கிறது, அதை மறைச்சிக்க. அதுக்கும் குர்ஆன் சொன்னால் நிறைய ஆதாரம் சொல்லுவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து எல்லா ஆதாரம் கொண்டு வர தக்கியாக்கு. அப்போ தக்கியா ஆதாரம் வச்சுக்கிறதுக்கான காரணம் இந்த மாதிரி நம்ம அகப்படாமல் இருக்கணும்னா இதுதான் வழி. தெரியாது, அப்படியா தெரியாதுன்னா முடிஞ்ச பிரச்சனை, தெரியாத பிரச்சனை முடிஞ்சு தானே. அந்த மாதிரியான சில விஷயங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதில் என்னன்னு சொன்னால் அப்துல்லா இப்னு சபா தான் இந்த சிந்தனையை என்ன செய்கிறான், விதைக்கிறான். இந்த சிந்தனை எனது விதைக்கிறான்றதுக்கான ஒரு சில ஆதாரங்களை நான் என்ன செய்கிறேன், நான் சொல்கிறேன். இப்போ அப்துல்லா இப்னு சபாவில் தான் இது உருவாகுதா. அப்துல்லா இப்னு சபா என்ன செய்கிறான், முதல் ஃபர்ஸ்ட் வேலை உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய தவறான சிந்தனைகளை உருவாக்கினது. இரண்டாவது வேலை அப்துல்லா இப்னு சபா அதாவது ஒரு சமுதாயத்தை தூண்டுதல் வேலைகளை செஞ்சு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை முடிச்சதோட அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக எப்படி நல்ல மக்கள், அடுத்தது அலி ரதியல்லாஹு தகுதி, சந்தேகமே இல்லை, அலி ரதியல்லாஹு தான் கலீஃபா, நல்ல மக்கள் எப்படி முழுமையான ஆதரவாக இருந்தாங்களோ அவர்களுக்குள்ள இந்திமாஜாகி, அதாவது புகுந்து தங்களுடைய எஜெண்டாவை செய்யறதுக்கான வேலையை உருவாக்கினவன் யாரு, அப்துல்லா இப்னு சபா. அப்துல்லா இப்னு சபாவுடைய விஷயத்தில் அலி ரதியல்லாஹு பராமுகமாக இருந்தார்கள் என்றா இல்லை, முழு கவனமாக என்ன செஞ்சாங்க இருந்தார்கள். ரசூல் அதாவது அப்துல்லா இப்னு சபா வந்து இன்னல்லாஹ ஹல்ல ஃபி அலி, அலியில் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான் இறங்கிட்டான்னு சொன்ன இந்த குஃப்ரை சொன்ன நேரத்தில் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை வந்து நெருப்பால மரண தண்டனை என்ன செஞ்சார், ஒரு கூட்டத்துக்கு, இதை சொன்ன கூட்டத்துக்கு கொடுத்தாரு. அதுக்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, அப்போ தான் சொன்னாங்க, நானாக இருந்தால் நான் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், நெருப்பால தண்டனை கொடுத்திருக்க மாட்டேன் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நெருப்பு அல்லாஹ்வுடைய அதாவது உரிமைக்குரியது, அல்லாஹு தஆலா தான் நெருப்பால தண்டனை கொடுக்கிறதே தவிர மனிதர்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது, அந்த தண்டனை கொடுக்க கூடாது என்று சொல்லி அப்துல்லா இப்னு அப்பாஸ் நாங்கள் சொன்னார்கள். அப்போ அந்த அளவுக்கு அலிலாம் கண்டிச்சுக்கிறாங்க. ஆதரவாளர்களை கண்டிக்கிறேன், எப்படி கண்டிக்கணும், சும்மா சாதாரணமாக வேறு மாதிரி கண்டிச்சு அப்படி விட்டுருக்கணும், அப்படி செய்யல அவர். அப்போ அவர் வந்து மிக விரோதமாக இருந்தார். இவர்களுடைய சதித்திட்டங்கள் உள்ளால நடந்த உடனே அலி ரதியல்லாஹு அன்ஹு மிக கவனமாக இருந்தார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் நல்ல மக்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு மிக சிலர் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஒரு மோசமான குரூப் தான் இவர் ஆட்சிக்கே கொண்டு வந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, ஆக்கினாங்க. அப்படி இல்லை, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து மிக நேர்மையாக இருப்பார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்து சேர்த்தது நல்ல அதாவது மக்கள் தான். ஆனால் உள்ள இவர்களுடைய எஜெண்டா என்ன செஞ்சது, வேலை செய்து என்பதுதான் உண்மை. இப்போ அடுத்த விஷயம் அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, முதல் சப்ஜெக்டை பாருங்க, அலிதான் முதல் ஹலீஃபாவாக வந்திருக்க வேண்டியவர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஷியாக்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் இதாக இருந்தது. இது வந்து ஒரு தவறான நிலைப்பாடாக இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த கருத்தில் உள்ளவர்களை குஃபுர் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. எது, அலி தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரதியல்லாஹு வந்திருக்கணும் என்று சொன்னால் பிழை, தவறான நிலைப்பாடு. ஆனால் இவர்களை நம்ம இஸ்லாத்துட்டு வெளியே போடுறதுக்கோ குஃபுர்னு சொல்றதுக்கோ எதுவும் இல்லை. அடுத்த ஸ்டெப், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசி, இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, வசி, வாவ் சாதியா, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசி அப்படின்னா நபி அவர்களால் வசியத்து செய்யப்பட்டவர் அடுத்த கலீஃபாவாக, நபி அவர்களால் அடுத்தது அலிதான் என்று சொல்லி வசியத்து செய்யப்பட்டவர் அப்படின்னு என்ன செய்கிறாங்க. அடுத்த அதாவது இதெல்லாம் ஸ்டெப்பாக உருவாக்கினான்னு சொல்ல வரல, கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு மத்தியில் எப்படி விதைக்கப்பட்டதுன்னு சொல்ல வர. ரைட், 2. மூன்றாவது என்ன, அதுக்கு அடுத்த பகுதியாக என்ன உருவாக்குறாங்கடா, அபூபக்கர், உமர், உஸ்மான் இவர்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள், பறிச்சிட்டாங்க. இது அடுத்தது பறிச்சிட்டாங்கன்றதோட அடுத்த ஸ்டெப் என்ன, காபிர்கள், அவர்கள் லானத்துக்குரியவர்கள், காபிர்கள் என்கின்ற இடத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான எல்லா வேலையையும் அப்துல்லா இப்னு சபாவே என்ன செய்கிறான், உருவாக்குறான். அப்துல்லா இப்னு சபாவே உருவாக்குறான். இந்த இப்படி டெவலப் பண்ணிட்டு போகிற டைமில் தான் அவர் என்ன சொன்னார், அலியில் அல்லாவே வந்துட்டான், அலியில்
அல்லாஹ்வே வந்துட்டான்ற வார்த்தை சொல்றதுக்கு இது என்ன செய்யுது காரணமாக அமைஞ்சது அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ அப்துல்லா இப்னு சபா உடைய இடம் இதுதான். அப்துல்லா இப்னு சபா இந்த மாதிரியான சிந்தனை போக்குகளை என்ன செய்கிறான், உருவாக்குறான். இப்போ இது பாருங்க, அதாவது அவர்கள் அப்துல்லா இப்னு சபாவுடைய விஷயத்தில் அவர்களே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் பாருங்க. அதாவது இந்த நூல் வந்து இஹ்திலாஃபு ஷியா அல் அலவியா அப்படி என்று சொல்லி ஹசன் இப்னு மூசா அப்படி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய 3வது நூற்றாண்டு அறிஞர், ஹசன் இப்னு மூசா என்று சொல்லப்படக்கூடிய 3வது நூற்றாவது அறிஞர் வந்து அவருடைய நூலில் சொல்றாரு, அதாவது சபஇயாண்டு ஒரு பிரிவினர் உருவாகினார்கள். நாம் அதை ஷியான்னு சொல்கிறோம், நாங்கள் அதை ஷியான்னு சொல்கிறோம். அவர் எப்படி சொல்கிறாரு, சபஇயாண்டு உருவாகினா. முதல்ல என்ன ஏற்றுக்கிறாரு, அப்துல்லா இப்னு சபான்னு ஒருத்தர் இருந்தா, அவங்களோட நூலில் சொல்கிறதா. வகான மிம்மன் அபஹரத்தஅன அலா அபி பக்கர் வ உமர் வ உஸ்மான் வ ஸஹாபா வ தபர்ரஅ மின்ஹும். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னு சொன்னால் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி சஹாபாக்களை பகிரங்கமாக விமர்சித்தவர். அதே போல வகால இன்ன அலியன் அமரஹு பிதாலிக், அலிதான் இப்படி ஏவினார் என்றும் சொன்னவர். இந்த மாதிரி செய்ய சொல்லி அலிதான் ஏவினார்னு சொன்னவர். ஃபஅகதஹு அலியுன், அலி அவரை எடுத்து ஃபஸஅலஹு அன் கௌலிஹி ஹாதா, இதை பற்றி என்ன இப்படி சொல்றீங்களா, நீங்கள் நான் சொன்னு சொல்றீங்களான்னு கேட்டதுக்கு அவர் ஆமண்டாரு. ஃபஅமர பிகத்லிஹி, அலி அவருக்கு மரண தண்டனை கொடுத்தார். யாருக்கு, அப்துல்லா இப்னு சபாவுக்கு அலி மரண தண்டனை கொடுத்தார். இப்போ இவங்க இப்போ சொல்றதை பார்த்தா எப்படி இருக்குது, நாம சொல்ற மாதிரி இருக்குதா இல்லை, இது நாங்க சொல்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கு இந்த வேலையை யார் செய்கிறாங்க, இவர் சொல்ற அப்துல்லா இப்னு சபாவுடைய வேலையை இன்றைக்கு யார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இவங்க தான் என்ன செய்கிறாங்க, செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படியே தெளிவாக என்ன செஞ்சுக்கிறாங்க, அவருடைய நூலில் அப்துல்லா இப்னு சபா தான் இந்த வேலையை செஞ்சா, அலி ரலியல்லாஹு அவருக்கு மரண தண்டனை கொடுத்தான் இப்படி என்று தெளிவாக சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் தொடர்ந்து சொல்ற நேரத்தில் அதாவது அதிகமான அலி ரலியல்லாஹு அவர்களுடைய தோழர்கள் சொல்றாங்க, அண்ணா அப்துல்லா இப்னு சபா கான யஹூதியன் ஃபஅஸ்லம, அப்துல்லா இப்னு சபா யூதனாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட் அவங்க தான் சொல்றாங்க இதெல்லாம். வாலா அலியன், அலியோடு சஹவாசம் வைத்துக்கொண்டு வகான யகூல் வஹு அலா யஹூதியத்திஹி ஃபி யூஷா இப்னு நூன் பஅத மூசா பிஹாதிஹில் மகாலா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு யூஷா பின் நூன் வந்தாரே, அவர் விஷயத்திலும் இப்படி தான் சொல்லி கொண்டிருந்தார். அல்லாஹ் தான் என்ன செஞ்சா, அவருடைய உடம்புல இறங்கினாண்டெல்லாம் அவர் சொல்லி கொண்டிருந்தாரு. இஸ்லாத்துக்கு பிறகு, இஸ்லாத்து வந்த பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அலிக்கு இந்த வேலையை என்ன செய்கிறார், இப்போ அவர் செய்து கொண்டிருக்கிறார். வஹுவ அவ்வலு மன் ஷஹரல் கௌல பி ஃபர்து இமாமத்தி அலி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதல் இமாமாக வந்திருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலாவது சொன்னவர் அப்துல்லா இப்னு சபா. பாருங்க அவர்கள் சொல்றது சரியா, அதான் சொன்னேன் கௌமுன் மக்ஷூஃப், அவங்களுக்கு எதிரான ஆதாரத்தை அவங்களே என்ன செஞ்சுப்பாங்க, நிறைய எழுதியிருப்பார்கள். வ அத்ஹரல் பராஅத மின் அதாஹி வ காஷஃப முகாலிஃபிஹி அப்படி என்று சொல்லி இந்த மாதிரியான, அதாவது இதனால் அவரே சொல்றாரு ஃபமின் ஹுனாக், இதனால தான் காலமன் ஹாலஃப ஷியா, ஷியாக்களோடு முரண்பட்டவர்கள் சொல்கிறார்களாம், இன்ன அஸ்லத் தஷய்யு வர் ரஃப்த் மஅஹூது மினல் யஹூதியா, ஷியாக்களோடு முரண்பட்டவர்கள் இதனால் தான் சொன்னார்கள் இந்த ஷியா கொள்கை என்பது யூதர்கள்ட்டிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு அவர்கள் சொன்னதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு அவர்களே என்னது எழுதிக்கிறாங்க. இவருக்கு சொல்றது சரியா இல்லையா? இந்த அதாவது இந்த நூல் எது அப்படி என்று சொன்னால் அதே நூல் தான், அதாவது இஹ்திலாஃபு ஷியா அப்படி என்ற நூல், ஃபிரகு ஷியா விளங்கிட்டா என்ற நூலில் இந்த ஹசன் இப்னு மூசா என்ற அறிஞர் என்ன செய்கிறாரு சொல்லுவதை நம்ம என்ன செய்யறோம், ஷியா அறிஞர், 3ஆம் நூற்றாண்டுடைய ஷியா அறிஞர். அப்போ தெளிவாக என்ன விளங்குது, ஷியாக்கள் வந்து இதை அதாவது தெளிவாக அவர்களது நூலிலேயே இந்த சபஇயாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த நூலுடைய ஒரு ஸ்பெஷலான சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால், தெளிவான ஆதாரங்கள் அவர்களுடைய நூலில் என்ன செஞ்சிருக்கும், எடுத்து எழுதப்பட்டிருக்கும். அப்போ இதில் எனவே அப்துல்லா இப்னு சபாவுடைய கொள்கை தான் இதென்று அவர் தெளிவாக என்ன செஞ்சுக்கிறார், அவருடைய நூலில் அவரே சொல்லிக்கிறாரு. சொல்லிட்டு இதனால தான் அவங்களுக்கு சபையானு பேரும் சூட்டிட்டு ஷியாக்களுக்கு முரண்பட்டோம், இதனால தான் நம்ம யூதத்திலிருந்து வந்தேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்கடா. ஆனால் உண்மை என்னடா, பதலுல் மஜ்ஹூத் ஃபி முஷாபஹத்திர் ராஃபிதா லில் யஹூத், யூதர்களுக்கு ஷியாக்கள் எப்படியெல்லாம் கொள்கை ரீதியாக உடன்பாடானவர்கள் என்று 2 பாகம் புக்கு போட்டாங்க. எத்தனை பாகம்? 2 பாகம். அக்கீதா தொடக்கம் இபாதத்து வரைக்கும் எப்படியெல்லாம் ஷியாக்கள் வந்து யூதர்களோடு என்ன செய்கிறாங்க உடன்படுகிறார்கள் என்பதற்கு மிக தெளிவான இதை என்ன செஞ்சுக்கிறாங்க போட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் இன்னொன்று புரிஞ்சுக்கிறோம், ஷியாக்களோடு அவர்கள் இருக்கிற மாதிரி போகிற மாதிரி வார மாதிரி ஃபோட்டோக்கள் எல்லாமே வந்து இஸ்ரேலில் நடக்கிறதில்ல, ஈரானில் யூதர்கள் இருக்கிறாங்களே, ஈரானில் அஸ்பஹான் என்னது யூதர்கள் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, தஜ்ஜாலை ஃபாலோ பண்ணுற யூதர்கள் அந்த அஸ்பஹான்லேருந்து தான் வருவாங்கன்னு சொல்லி, அஸ்பஹான்ல இருந்தால் வருவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ எனவே இந்த ஈரானில் இருக்கக்கூடிய அந்த யூதர்களோடு ஆட்சியாளர் அமர்கின்ற அந்த ஃபோட்டோக்கள் தான் பெரும்பாலும் என்ன செய்யும் அதில் இருக்கும். அதே போல் யூசுப் அல் கர்லாவி அவர்கள் யூதர்களோடு உட்கார்ந்திருந்தார்கள் அப்படின்ற அந்த ஃபோட்டோலாம் பெரும்பாலும் ஈரான் யூதர்கள் தான் என்னது அதில் வருமே தவிர இஸ்ரேல் யூதர்களோடு உட்கார்ந்தாங்கண்டு அந்த மாதிரி நடந்தாங்கன்றதான் என்னது தவறான
ஒரு பிரச்சாரம். நம்ம எதை சொன்னாலும் சரியான செஞ்சுக்கிறோம், அதில் அது எது உண்மை எது போய் அதை நம்ம நேர்மையாக செய்யணும் இருக்கணும். ரைட். எனவே இதுதான் அவர்களுடைய ஆரம்பம். அப்துல்லா இப்னு சபாவுடைய சிந்தனை பிரிவு தான் ஆரம்பம் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்.